மரியாதையோட நாங்க போய் நின்னோங்க எவ்வளவு கொச்சியா நீங்க தானே போய் நின்னீங்க மைக்க புடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன் நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி இருக்கீங்க. ஒரே ஒருத்தன் கொடியை காட்டாங்க. அதுவும் இவர்களாக அதிமுக பனியன் போட்டு ஒரு தாவேகா கொடியை ஒருத்தன் காட்டான். அதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஒளி வந்து விட்டது, வழி வந்து விட்டது, தப்பிக்க வழி வந்து விட்டது, பாருங்கள் இதுக்கப்புறம் தாவேகா கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையா? ஒரு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையா அது? அவர்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும். நீங்க கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் இந்த களத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்ககிட்ட நேத்து வந்து பிச்சை எடுக்கணும், எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்கன்னு. அதை விட்டுட்டு ஐயோ வந்துட்டாங்கன்னு சொன்ன நீங்களாம் சீமானை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? மக்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு சொன்னார், அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக வருவார், தமிழர் நலன் சார்ந்து வருவார் நம்பி சொன்னார். அப்படி வந்தா நானும் என் தம்பி சேர்ந்து ஆட்சி அமைப்போம், என் தம்பிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். என்று அவர் திராவிடத்தை ஏற்றேன்னு சொன்னாரோ முதல் நாள் மேடையில அறிவிச்சதுல இருந்து இதுவரைக்கும் உனக்கும் எனக்குமான தூரம் அதிகம், உன்னால ஏற்கவே முடியாதுன்னு அடிச்சு துரத்தியது. தமிழ்நாட்டுல தாவேகாவை நாம் தமிழர் கட்சியை தாண்டி அடித்தவர்கள் வேற யாரும் இருக்காங்களா? அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டை விமர்சித்தவர்கள் யாராவது இருக்காங்களா?